ஸ்டாலின் இப்போ கொடைக்கானலில் போய் இருக்கிறதுனால அவங்க பதற்றத்தை நீக்கத்தான் போகிறான். அங்கே போய் ஜாலியாகவா இருப்பான்? தூங்காத இரவுகளப்பா, இரவு ஃபுல்லாக ஐயோ 35 கோடி செலவு பண்ணிட்டோமே, செலவு பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, ஓட்டு போடல. அண்ணாச்சி வணக்கம், எந்த ஊருக்கு ஓட்டு போட்டிங்க? நம்ம ஊரில் கேட்பான். ஏய் தம்பி ஓட்டு உள்ளடே, நம்ம ஊர் பக்கத்தில் பேசுகிற மாதிரி, ஏய் தம்பி ஓட்டு உள்ளடே, அவ்வளோ அந்த விசில் ஊதிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்கிறான். என்கிட்ட சொன்னவங்க இருக்காங்க, தேரி குடுப்புன்னு பக்கத்தில். நாங்களாம் எல்லாருமே சொந்தக்காரங்களாக தானே பழகுவோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, இவங்க துர்கா வந்து நல்ல ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடிய அவங்க ஒரு நல்ல பக்தி. அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள், அதாவது குழந்தை அந்த மாதிரி ஒரு கோயில், அப்புறம் அந்த முனியன் சாமி ஏதோ ஒரு கோயில், அந்த பக்கம் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய நிறைய இடத்துல அவங்க ரொம்ப தெய்வ பக்தியோடு கேட்குறாங்க, எப்படியாவது எங்களுக்கு வெற்றியை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஒருவர் எல்லாமே பயத்தின் வெளிப்பாடு. பயத்தின் வெளிப்பாடு. நான் அதை ஒரு சேனலில் சொன்னால் அது லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டான். அப்புறம் இன்னொருத்தர் ஹிந்து முன்னணி நண்பர் என்கிட்ட சொன்னார், அவர் பேரை சொல்ல முடியாது. அதை வந்து அவங்க சொன்னார், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பதிவு செஞ்சுறேன். சோவி போட்டு பார்க்குறாங்களாம். சோவின்னு அவங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம ஊர் பக்கம் கன்னியாகுமரி ஏதாவது சோவி போட்டால் விளங்குமா, விளங்குமா விளங்காதப்பா, 8 விழுந்தா நான் விளங்காதுன்னு அர்த்தம்.